நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த சபையிலே நீர் பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களில் பிதாவை நோக்கி பல காரியங்களுக்காக ஜெபித்தார். அதிலே ஒரு காரியத்திற்காக ஜெபித்தார், ஒரு காரியத்தை விரும்புகிறார். என்ன என்றால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய மன விருப்பம் தான் இந்த மாதத்துரிய வார்த்தை. அவருடைய மன விருப்பம் என்ன என்றால், நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் அவரோடு இருக்க விரும்புகிறார். அவரோடு இருக்க விரும்புகிறார். பாருங்க, எவ்வளவு உள்ளான அவருடைய மன விருப்பம் பாருங்க. எல்லோரும் அவரோடு இருக்க விரும்புகிறார். எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் அவரோடு இருக்க விரும்புகிறார். அவ்வளவு பெரிய இருதயத்தை உடைய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மன விருப்பம் அவரோடு இருக்கணும். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததின் நோக்கமே, முதல் நோக்கம் என்ன தெரியுமா? மார்க் 3:14, அவரோடு இருக்கும்படியாக. இதை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் கூட மறந்து போக கூடாது. உங்களை அழைத்து தெரிந்தெடுத்ததின் நோக்கம் முதலாவது, நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். ஜெபம் என்பது தானாக வருவதல்ல, அவரோடு இருக்கும்போது அவரே ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. அவரோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எதற்காக அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சும்மா நம்மை அவரோடு இருக்க அவர் விரும்பவில்லை. ஏன் விரும்புகிறார் என்றால், அவரின் மகிமையை நாம் காணும்படியாக. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக என்று சொல்லுகிறார். அவருடைய மகிமையை நாம் காணும்படியாக. ஒரு மனிதனை குறித்து முற்றிலும் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவருடைய வல்லமைகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த நபரோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுதுதான் அவர் தம்முடைய மகிமையை நமக்கு காட்ட விரும்புகிறார். ஆனால் அநேகருக்கு அவர் தம்முடைய மகிமையை காட்ட முடியவில்லை. காரணம் என்ன? அவரோடு இருப்பதில்லை. மோசே விரும்பினான், உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும் என்று சொன்னபோது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் ஒரு பகுதியை ஆண்டவர் காண்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விருப்பமும் வாஞ்சையும் இருக்குமேயானால், ஆண்டவர் நமக்கு ஒரு விதங்களிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய மகிமையை நாம் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 1:14 நீங்கள் படித்து பார்க்கும்போது சாட்சி சொல்லுகிற நபர் சொல்லுகிறார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். மனிதர்களாக இருந்தாலும் அவருடைய மகிமையை நாம் என்ன பண்ண முடியும்? காண முடியும். யாருடைய மகிமை? பிதாவுடைய மகிமை அல்ல. இன்றைக்கு நாம் பார்ப்பது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை. ஆமென். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நேரங்களை ஒதுக்கி அவரோடு இருப்போமேயானால், அவருடைய சமூகத்துக்கு நேரங்களை ஒதுக்கி அவருடைய பாதத்தில் அமர்வோமேயானால், அவருடைய மகிமையை நாமும் காண்போம். அவர் தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, உம்மோடு நான் இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்து இருப்ப என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நகம் பெருகிடுதே,
ஆசை என்னும் எந்த நகம் பெருகிடுதே, ஆனந்தமா என்றும் வாழ வாஞ்சித்திடுதே, ஆனந்தமா என்றும் வாழ வாஞ்சித்திடுதே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் மாட்சி மிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக. மாட்சி மிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனக்காய் ஆயத்தமாக. கைகளால் கட்டிடாததோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாததோ நித்திய ராஜ்யமே, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குதே, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குதே. இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ. போக்கினார் என் பாவம் எல்லாம் தான் மரித்ததா, நீக்கினார் என் சாபம் எல்லாம் தான் சுமந்ததா. போக்கினார் என் பாவம் எல்லாம் தான் மரித்ததா, நீக்கினார் என் சாபம் எல்லாம் தான் சுமந்ததா. எண்ணவே உம் சிநேகமுள்ளில் பெருகிடுதே, எண்ணவே உம் சிநேகமுள்ளில் பெருகிடுதே. மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ, மன்னவாவும் கூட வாழ என்று கூடுமோ. இயேசுவோடு என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ. இயேசுவோடு சேர்ந்து இருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். ஆண்டவர் விரும்புகிறார், நீங்களும் நானும் அவரோடு இருக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அவரோடு இருப்பதற்கு பல தடைகள் இருக்கிறது. நாம் அவரோடு இருக்க முடியாதபடி பல தடைகள் இருக்கிறது. என்ன தடை என்று பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் ரெண்டு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எப்பொழுதும் பிஸியாக இருப்பது, இல்லை என்றால் பிஸியாக்கி கொள்வது, இல்லை என்றால் அதிக வேலைப்பளு. அதிக வேலைப்பளு, எப்பொழுதும் பிஸி. இப்போ வாட்ஸ்அப்ல அபவுட்ல என்ன வச்சிருக்காங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்கிறாங்க, பிஸி என்று வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. பிஸி பிஸி. இந்த பிஸி என்று சொன்னால் இந்த உலகத்துல இந்த கடைசி காலத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, நாங்க ரொம்ப பிஸியான ஆள், பிஸியான ஷெட்யூல். இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராமங்கள்ல 8 மணிக்கே தூங்கிடுவாங்க. ஆனா இப்பவும் கிராமங்கள்ல கொஞ்சம் அப்படி இருந்தாலும் இப்ப கிராமங்கள்ல கூட மாறி இருக்குது. இப்ப கிராமத்துல கூட 10 மணிக்கு தூங்குறவங்க இல்ல. ஏன்னா பிஸி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 இருந்து 40 வரைக்கும் நீங்கள் வசனத்தை படித்து பார்த்தால் 38, 39. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38. இங்க இந்த குடும்பத்துல ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் போறார். இங்க 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒன்று மார்த்தாள், ஒன்று மரியாள். ஆனால் இயேசு போன உடனே இந்த மரியாள் என்ன பண்ணாங்க, இயேசுடைய பாதத்துல இருந்தாங்க. ஆனால் மார்த்தாள் பல வேலைகளை செய்வதில் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். எனவே அவள் எங்க இருக்கல, இயேசப்பாவுடைய பாதத்துல இருக்கல. இப்ப ஒரு வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் பிஸியா தான் இருந்திருப்பாங்க. 2 பேருக்கு என்ன இருக்கும், வேலை இருந்திருக்கும், பிஸியா இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மரியாள் தன்னை லகுவாக்கி கொண்டாள். எல்லா வேலையும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல உள்ள வேலை, கண்ட வேலை, எல்லா வேலையும் நம்ம மேல சிலர் என்ன பண்ணுவாங்க, தானாகவே பிஸி ஆகிடுவாங்க. நான் சொல்லுவேன், உலகத்துல நமக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக்கி தந்து விட்டார் என்று சொன்னால் அது போதும். அதுக்கு மேல கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார், பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த ஓவர் டைம் ரொம்ப பிஸி ஆகி ஆவதனால என்ன பண்ண முடியல, ஆண்டவருடைய பாதத்துல என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மள பிஸி ஆக்கி நேர நம்மளை எங்க கொண்டு தள்ளிடுவான், பாதாளத்துல நம்ம கொண்டு தள்ளிடுவான். ஒரே வீட்டுல இருக்கிற 2 சகோதரியில ஒரு சகோதரிக்கு நேரத்தை ஒதுக்க முடிந்தது என்று சொன்னால் அடுத்த சகோதரிக்கும் நேரத்தை ஒதுக்கி அவருடைய பாதத்தில் இருந்திருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய
நான் என்னுடைய நினைவு, நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? முடியுமா முடியாதா? ஆமென். அப்போ நாமவே பிஸி தான். ஆனால் தேவனுடைய பாதத்தில் இருப்பதை விட இருப்பதற்கு நேரமில்லாமல் பிஸியாக ஓடுகிறதுனாலே நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள போறதும் இல்லை, ஒன்றையும் சாதிக்க போறதும் இல்லை. ஆமென். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விருப்பம் என்ன? முக்கியமாக முதலாவது அவருக்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆமென். சோத்திரம். இயேசு பிஸியானவர், இயேசுடைய ஊழியம் பிஸி. ஆனா அவர் வீட்டுக்கு வர்றார். அப்ப என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவருடைய பாதத்துல வந்து இருக்கணும். ஆனா வந்து இருக்காம அவற்றை போய் சொல்றாங்க நான் ரொம்ப பிஸின்னு சொல்றாங்க. ஆண்டவர் திருப்பி கேட்பார், நான் உன்னோட அதிகமான பிஸி, நான் உன்னோட அதிகமான பிஸின்னு கேட்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிஸி என்பது ஆமென் நம்மை என்ன பண்ணுகிறது? ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க முடியாது, அவருடைய பாதத்திலே நம்மை இருக்க முடியாதபடி நம்மை அவரை விட்டு பிரித்து அவருடைய மகிமையை நாம் காண முடியாதபடி தடை பண்ணுகிறது. அல்லேலூயா. எனவே பாருங்க, தாவீதை விட பிஸி யாரும் இருப்பாங்களா? இந்த மார்த்தாள் தாவீதை விட பிஸி இல்ல. ஆனா தாவீது ஒரு ராஜா, ரொம்ப பிஸியான மேன். காலையில வந்துட்டா நியாயசனத்துல உட்காரணும், நிறைய பேர் நியாயம் விசாரிக்கணும். ஒரு தேசத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் பாருங்க. ஆனா அப்படிப்பட்டதான மனிதனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாத தங்கி இருப்பதை தெரிந்து கொள்ளேன். இப்ப அவருடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல இருப்பதை யாருதான் தெரிந்து கொள்ளணும்? யாருதான் தெரிந்து கொள்ளணும்? நாம தான் நேரத்தை ஒதுக்கணும். நாம் பிஸியாக கூடாது, என்னை பிஸியாக்க நான் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் பொறுப்புகளை என்ன பண்ண வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா பொறுப்புகளை என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி சபையிலே பந்தி விசாரிப்பிலே பெரிய பிரச்சனை வந்த போது பேதுரு என்ன சொன்னார்? இது எங்களுக்கு தகுதியானதல்ல என்று சொல்லி பந்தி விசாரிக்கிற பொறுப்பை 7 பேர், அபிஷேகம் பண்ணப்பட்ட 7 பேர் மேல தனியாக கொடுத்து விட்டு, இவர் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதுதான் எங்களுக்கு பிரதானமானது என்று சொல்லி அவர்கள் அவருடைய பாதத்தில் இருக்க விரும்பினார்கள், அவரோடு இருக்க விரும்பி. அதுதானே நம்முடைய தகப்பனுடைய விருப்பம். நாம் அவரோடு இருக்க வேண்டும். வேதத்தை திறந்து படித்துக் கொண்டு அவரோடு இருக்க வேண்டும். அவர் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டுக்கொண்டு இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை அமெரிக்கா இருக்கும். அவர் என்ன பேசுகிறார் என்று நாம் செவி கொடுக்காமல் நாம் பிஸியாக ஓடுவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தாவீதால் முடிந்திருந்தால் நம்மால் முடியும். இரண்டாவதாக தூக்க மயக்கம். இரண்டாவதாக தூக்க மயக்கம். சங்கீதம் 127:3 பார்க்கும்போது அவர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன சொல்றீங்க பாஸ்டர்? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தூங்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல தூக்கத்தை தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி ராத்திரியில நல்ல தூக்கம் இல்லாத ஆட்களுக்கு நல்ல தூக்கத்தை கர்த்தர் தருவாராக. ஆனால் மத்தேயு 26:43 படிப்பதற்கு முன்பு நான் சொல்றேன், இயேசு பாடுபட போவதற்கு முன்பு முக்கியமான சீசர்களோடு எப்பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு போய், நீங்கள் என்னோடு 1 மணி நேரமாயிலும் நீங்கள் தனித்து இருங்கள், என்னோடு இருங்கள். அவருடைய விருப்பம் எல்லாம் நம்ம அவரோடு இருக்கணும். அவர் தனியா மேக்சிமம் போக மாட்டார். அவரோடு நம்ம எல்லாம் இருக்கணும்னு விரும்புறார், அவரோடு இருக்க விரும்புகிறார். அவர் தனித்து இருக்க வேண்டியதான ஒரு பிதாவோடு அவர் தனித்து இருப்பதற்கு போனார் அல்லவா? நாமும் இயேசுவோடு தனித்து இருக்கும் நேரம் நமக்கு வேணுமா வேண்டாமா? பிஸி பிஸி, எப்ப பார்த்தாலும் பிஸி. இங்க பார்க்கும்போது இயேசு அங்கு ஒரு முறை வந்து பார்க்கிறார், அவர்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மறுமுறை வந்து பார்க்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, மத்தேயு 26:43 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அவர் திரும்ப வந்த போது மறுபடியும் தூக்கம். எழுப்பி விடுறார், மறுபடியும் தூக்கம். எழுப்பி விடுறார், மறுபடியும் தூக்கம். இது ஆபத்தானது. நித்திரை மயக்கம் ஆபத்தானது. வீட்டுல எப்பவும் தூங்கிட்டு இருப்பது ஆபத்தானது.
நித்திரை மயக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்தை கொண்டு வருகிறது. நித்திரை மயக்கம் எதை தடை பண்ணுகிறது? தூங்குவது நல்லது, ஆனால் தூக்க மயக்கம் அது நம்முடைய வாழ்க்கையில ஆகாது. அல்லேலூயா. ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன பண்ணணும், காலையில எழுந்திருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில எழுந்திருக்கிறாங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அமர்வதற்கு காலையில, ஆமென் சோதர, ஆண்டவர் சமூகத்துல நம்ம இருக்கணும், நேரத்தை ஒதுக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அதற்கு மாறாக நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை காண முடியாது, ஆண்டவருடைய கிரியைகளை காண முடியாது, ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரோடு இருக்க அவர் விரும்புகிறார். எதற்காக? தேவன் தம்முடைய எவ்வளவோ மகிமையை நமக்கு காட்ட விரும்புகிறார். காட்ட முடியவில்லை, செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நாம் தூக்க மயக்கத்தினாலே நம்முடைய கண்கள் நித்திரை மயக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. தூக்கம் ஆசையே தீராம தூங்கிட்டு இருக்கிறோம். தூக்கம் தேவ சமூகத்தில் இருப்பதை தடை பண்ணும். பிஸி இருப்பது, வேலை பளுக்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பதை தடை பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் குறித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் ஆதியாகமத்தின் புத்தகம் 6:3 நீங்கள் படித்து பார்க்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 6:3, என் ஆவி என்றைக்கு மனிதனோடு போராடுவதில்லை. அல்லேலூயா. என் ஆவி என்றைக்கு மனிதனோடு போராடுவதில்லை. போதும், என் ஆவி என்றைக்கும் போராடுவதில்லை. ஆண்டவர் போராடி போராடி பார்ப்பார், ஒரு மனிதனோடு போராடி போராடி பார்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்லி சொல்லி பார்ப்பார், சொல்லி சொல்லி பார்ப்பார். ஆண்டவர் என்னோடு ஆரம்ப நாட்களிலே அதிகமாக அதிகாலையிலே நீ எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லுவார். சொல்லி சொல்லி பார்த்தார். 1 வருடங்கள் 2 வருடங்கள் சொல்லி 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 பார்த்தார். அதற்கு பின்பு ஆண்டவர் அதுக்கு வெளிப்பாடுகள், சத்தம் எல்லாம் கேட்கும். காலையில நீ ஒரு நாள் எழுந்திருக்கலைன்னா நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பின்வாங்கி போறேன்னு எல்லாம் பேசுவார். அதற்கு பின்பு என்ன பண்றாரு? அந்த 2 வருஷம் சத்தம் கேட்கிறது, அதற்கு முன்பு பேசுவதை நிறுத்தி விடுகிறார். என் ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவது இல்லை. ஆண்டவர் என்னைக்கும் ஒரு மனிதனை பிடிச்சிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு மனிதனை எப்ப பார்த்தாலும் ஒரு மனிதனோடு போராடிட்டே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கு, நமக்கு வேலை இல்லை, ஆனா அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அல்லேலூயா. எப்பவுமே நம்மளோட போராடிட்டே இருக்க மாட்டார். அவர் நம்மோடு போராடுவதற்கும் அவர் நமக்கு சொல்வதற்கும் ஒரு எல்லை இருக்கு. சொல்வதற்கு என்ன இருக்கு? ஒரு எல்லை இருக்கு. அதற்கு அப்புறமா நாமவே உணர்ந்துதான் நமக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்றது. நாமவே உணர்ந்து ஆண்டவர் சொல்லி சொல்லி விட்டுட்டார். இனி என் ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை சொல்லி சொல்லி பார்த்தார். பாருங்க, சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சவுலை தெரிந்தெடுத்த பின்பு இந்த ஜனங்களை நடத்த அவனை ராஜாவாக தெரிந்தெடுத்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பல தவறுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, ஆண்டவர் சொல்லாத காரியங்கள் எல்லாம் செய்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். சவுல், நீ போற பாதை சரியில்லைப்பா, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதை, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்தார். இவன் என்ன பண்றது இல்ல, அவன் தன்னுடைய வழியை விட்டு அவன் மனம் திரும்பவே இல்லை. ஆமீன். யார் சொல்லி என்ன கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பவே இல்லை. சாமுவேலும் மரிச்சு போயிட்டார். அவரை வழி நடத்துகிற நபரும் மரிச்சு போயிட்டாங்க. இப்ப யார் வழி நடத்துறது? ஆண்டவரும் போராடி போராடி தீர்க்கதரிசிகளை சொல்லி வைத்து தீர்க்க தரிசனங்கள் மூலமாக போராடி பார்த்தார். இப்பொழுது ஆண்டவர் அவனோடு சொல்வதை நிறுத்தி விட்டார். நல்ல ஸ்தானத்தில் வைத்திருந்தார். இப்பொழுது அந்த ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? சவுலை தள்ளி விட்டார். காரணம் என்ன? சொல்லி சொல்லி பார்த்தார், போராடி போராடி பார்த்தார், போராடி சொல்லி பார்த்தார். பின்பு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை அதே இடத்துல கொண்டு வந்தார். விளைவு தெரியும். கில்போவா மலையிலே சவுலும் அவருடைய குமாரர்களும் வெட்டுண்டு. காரணம் என்ன? அவர்கள் வெட்டுண்டு கீழே விழுவதற்கு காரணம் என்ன? ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் போராடி பார்த்தால் அதை பெரிதாக நினைக்கல. ஆண்டவர் என்னைக்கும் சொல்லிட்டு இருப்பார் நினைச்சாங்க, சொல்ல மாட்டார். நம்மோடும் அப்படிதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
நம்மோடும் சில நாட்கள் சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவார், தொடர்ந்து சொல்லுவார். பல மனிதர்கள் மூலம் சொல்லுவார், தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லுவார், பிரசங்கங்கள் மூலம் சொல்லுவார், வார்த்தைகள் மூலம் சொல்லுவார். பல நாட்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார். அதற்கு பின்பு சொல்லுவதை நிறுத்தி விடுவார், பேசுவதை நிறுத்தி விடுவார். அவருடைய சத்தம் கேட்காது. அவர் பேச மாட்டேன் என்று சொன்னால் பேச மாட்டார். நான் வரமாட்டேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் என்னை அர்ப்பணிக்க மாட்டேன், ஆமென் என்று சொல்லி நாம் அடம்பிடித்துக் கொண்டு இருப்போமேயானால் அந்த அன்பின் கயிறு நம்மை விட்டு தாண்டி இன்னொரு நபருக்கு நேராக போகும். அதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதுவே ரட்சணை நேரம், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ஆண்டவரோடு நாம் நெருங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு, தருணம். அது இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது ஒரு பரம தரிசனம், இது ஒரு மகிமையான தரிசனம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும், மனம் திரும்பணும். ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன சொல்றாரோ அதற்கு செவி கொடுத்துடணும், சாஸ்தாங்கமா விழுந்துடணும். மனிதனுடைய ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடி கொண்டிருப்பதில்லை. கரங்களை உயர்த்தி எங்களோடு இருமாண்டவரே, ஹல்லேலூயா, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆமே, என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் அது கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே
நீங்க தானப்பா. சவுலை விட்டு ஆண்டவர் போயிட்டார். சவுலை விட்டு ஆண்டவர் போயிட்டார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் கன்றிவா அவன் இருதயத்தை கடினப்படுத்தி செய்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டார். போனதா உண்டு. அடுத்த செகண்ட் பொல்லாத அசுத்தாவி அவன் இருதயத்துல வந்து இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பின் கயிறுகளால் ஆண்டவர் இழுக்க விரும்புகிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சாதாரணமான தெய்வம் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை இழுக்கும் போது மாம்சமான நான் அடம்பிடிப்பேனே, ஆனால் விட்டு விடுவார். அப்படி வழியிலே ஆண்டவரே, நம்முடைய வழியிலே என்னை நீ நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. என்னை விட்டு விடாதுங்க அப்பா. என்னை விட்டு போகாதீங்க ஏசையா, என்னை விட்டு போகாதீங்க. ஆமென். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசு மட்டும் நம்மோடு இருந்தா போதும். அவர் மட்டும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அவர் மட்டும் சபையை விட்டு போயிடக்கூடாது. அவருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. இக்கபோத். தொடர்ந்து பார்த்தால் ஒரே தோல்வி, தொடர்ந்து ஒரே மரணம், ஒரே மரணவலம், ஒரே பயம். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? உங்கள் வீட்டில் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் விட்டு விடுவேன். ஆண்டவரே, நாங்க உங்களை விட்டு எங்க போப்பா? கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே, யாரிடத்துல போவோம்? இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்க தானே தஞ்சம், நீங்க தானே அடைக்கலம், நீங்க தானே கோட்டை, நீங்க தானே கேடகம், நீங்க தானே துருகம். இயேசுவே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு 3 காரியம் எப்படி எல்லாம் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார் என்று ஒரு சுருக்கமா பார்க்க போகிறோம். எப்படி எல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று 2 காரியமும் இயேசுவின் வருகை நாட்களை எப்படி மகிமை வெளிப்படுத்துவார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக, அற்புத செயல்கள் மூலம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று நாம் நேற்றைக்கு பார்த்தோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூர் ஒரு கல்யாண வீட்டிலே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஒரு அற்புதத்தை உங்கள் குடும்பத்திலே செய்ய போகிறார். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதன் மூலம் தேவன் யார் என்பதை காட்டப் போகிறார். தேவனுடைய வல்லமை என்ன என்பதை காட்டப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்த இடம் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்க குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு குடும்ப ஜீவியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். என்ன அற்புதம்? விசேஷமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். அங்கு என்ன குறை வந்தது? திராட்சை ரசம் குறை வந்தது. திராட்சை ரசம் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 104:15 நீங்கள் படித்து பார்த்தால், சங்கீதம் 104:15 மகிழ்ச்சியை உண்டாக்குற திராட்சை ரசம் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. சில வேளைகளிலே குடும்பங்களிலே மகிழ்ச்சி போய்விடுகிறது. சில நபர்கள் மூலம் மகிழ்ச்சி போய்விடுகிறது. சில சூழ்நிலைகள் மூலம் குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டியதான குடும்பத்திலே பிசாசு வருகிறான், மகிழ்ச்சியை பிடுங்கி விடுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே மகிழ்ச்சி இருந்தால் கர்த்தர் இருக்கிறார் என்ற அர்த்தம். மகிழ்ச்சி இல்லை என்றால் ஆமென், சாத்தான் அதை எடுத்து விட்டான் என்ற அர்த்தம். ஆதாமும் ஏவாளும் நன்றாக ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஒருத்தன் வந்தான், பொல்லாதவன் வந்தான். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் எடுத்துட்டான். பயம் வந்தது, வேதனை வந்தது. பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் ஒரு வீடுல முதல் இருக்க வேண்டியது நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும்.
ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் மகிழ்ச்சி இல்லாம வந்திருக்கிறீங்களா? மறுபடியும் அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் மறுபடியும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இழந்து போன மகிழ்ச்சி, எவ்வழியிலே அந்த மகிழ்ச்சி குறைபட்டதோ முந்தின மகிழ்ச்சியை விட பிந்தின மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. இதுவரை இல்லாத மகிழ்ச்சி ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு தரப்போகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு தரப்போகிறார், உங்கள் இருதயங்களிலே தரப்போகிறார், மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இன்றிலிருந்து தேவ சமூகத்தில் இருங்க. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நீ தேவ சமூகத்தில் உட்காரு. அதுக்காக எல்லா லிஸ்டையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். உட்கார்ந்தா போதும், உட்கார்ந்தா போதும், அமர்ந்தா போதும். ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். தேவ சமூகத்தை விட ஒரு மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை. தேவ சமூகத்தை யாரெல்லாம் மகிழ்ச்சியாய் நினைக்கிறார்களோ அவருடைய குடும்பத்திலே தேவன் தம்முடைய மகிழ்ச்சியை வைப்பார். தேவன் தம்முடைய மகிழ்ச்சியை வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிழ்ச்சி ஆண்டவர் மறுபடியும் அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். பெத்தானியா என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு குடும்பம். எந்த குடும்பம்? மார்த்தாள், மரியாள், லாசரு என்று சொல்லக்கூடியதான குடும்பம். அங்க ஒரு லாசரு என்ன பண்ணிட்டார்? மரித்து போயிட்டார். லாசரு மரித்து போன போது ஆண்டவரை கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது மரணத்துக்கு ஏதுவான, ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, ஆமென், இவன் மரித்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, இப்ப இயேசு அழைத்து அங்க வருகிறார். எதற்கு வருகிறார்? ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அங்கு வருகிறார். மரித்தவனை எழுப்பும்படியாக கல்லறை வரைக்கும் வந்துட்டார். கல்லறை வரைக்கும் வந்துட்டார். அந்த வீட்டுல இருக்கிற நாற்றத்தை மாற்றும்படியாக, அந்த வீட்டில் இருக்கிற துக்கத்தை மாற்றும்படியாக இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த வீட்டுல துக்கம் இருக்காது. ஒரு துக்க வீடு போல இருக்காது. உங்க வீடு ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சிரிப்பு வரணும்னா என்னதான் போடுறாங்க? சித்திங்கிற சீரியலும் சித்தப்பாங்கிற சீரியலும் போட்டாதான் என்ன வருது? நிறைய பேருக்கு சிரிப்பு வருது. ஆனா நம்ம வீடு ஏசப்பாவினால் வருகிற சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் இங்க வருகிறார். இங்க வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? கல்லை புரட்டி போடுங்கள். 40வது வசனம். யோவான் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே. 4 நாள் ஏசப்பா, என்னப்பா நீங்க பேசுறீங்க? விவரம் தெரியாத ஆளா இருப்பீங்க போல இருக்கே. இவன் செத்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? யாருக்கு பாடம் எடுக்கிறா? யாருக்கு? நம்ம மிஞ்சி ஏசப்பாக்கெல்லாம் பாடம் எடுக்க வேண்டாம். அவர் எல்லா பாடத்தையும் கத்தவர் தான். அல்லேலூயா. ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேரை பார்த்துட்டு வர்றார். அவர்கிட்ட போய் சொல்ற, அவரே நாற்றத்தை மாற்ற வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் நாருமே, அது அவருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவ்வளவுதானா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லை. எப்பா 4 நாள் ஆவி நாரணா என்ன, 40 நாள் ஆகி நாரினால் என்ன, என்னால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். அவன் குடும்பத்துல ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அது அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தர் கிரியை செய்ய நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நான் உனக்கு சொல்லி இருக்கிறேம்மா, எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், எத்தனை முறை என் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அவளால ஏன் நம்ப முடியல? இல்ல, ஒரு முறை மார்த்தாள் மரியாள் வீட்டுல போகும்போது மரியாள் தான் ஆண்டோடைய பாதத்துல இருந்தா. இந்த மார்த்தாள் என்ன பண்றது இல்ல, அதிகமா ஆண்டோடைய பாதத்துல இருக்கல. ஆண்டோடைய பாதத்துல இருக்காதவங்களுக்கு விசுவாசம் வராது. ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை வராது. எனவே ஆனாலும் பாருங்க, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள கரம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நாற்றம் எடுத்த நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்களாக தீராத பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தருடைய மகிமை அதன் மூலம் வெளிப்பட போகிறது. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யாருக்கு இதை செய்வார்? அவருடைய பாதத்தில் அமருகிறவர்களுக்கு கர்த்தர் செய்வார். எனக்கு யாரும் இல்லப்பா,
தாயார் சொன்னாங்க, எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க அவருடைய பாதத்துல இருங்க. அவர் உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? யாருக்கு செய்ய போறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக. இரண்டாவதாக, எப்படி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை, தம்மை மகிமை எப்படி வெளிப்படுத்துவார் என்ற பார்க்கும்போது மறுரூபமாகி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபமாகி. பேதுரு, யாக்கோபு, யோவான் எப்போதும் ஆண்டவரோடு இருப்பாருங்க, ஆண்டவரோடு இருப்பாங்க. அவரோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய மகிமையை ஆண்டவர் மறுரூப மலையிலே வெளிப்படுத்தினார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் நீங்க குறைத்து வைத்து விட்டு வீட்டில் போய் நீங்கள் படித்து பார்த்தால் தேவன் தம்முடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்தி இருப்பார். இயேசுவை பல நேரத்தில் நாம் எப்படி பார்க்கிறோம்? அவர் சாதாரணமான மனிதன். இந்த ஜீசஸ் பிலிம் எல்லாம் பார்த்துட்டு சாதாரணமான ஒரு மனிதனா தான் பார்க்கிறோம். சீசர்கள் கூட, அன்றைக்கு இருந்த மக்கள் கூட இயேசுவை அநேகர் சாதாரணமான மனிதனாக பார்த்தார்கள். இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு தேவ மனிதன், சாதாரணமான மனிதனாக தான் பார்த்தார்களே தவிர இவரை தெய்வமாக பார்க்கவில்லை. எனவே ஆண்டவர் அவரோடு இருக்கிறவர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஆண்டவர் மறுரூப மலையிலே பேதுரு, யாக்கோபை, யோவானை அழைத்து கொண்டு போய் அங்கு அவர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபமானார். அவர் மறுரூபமானார். மத்தேயு 17:2 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மறுரூபமாக வேண்டிய அவசியம் அல்ல, சில நேரத்தில் நமக்கு காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்பதான் நம்ம யார் என்பதை ஒரு தெய்வ பயம் வரும். இயேசுவை சாதாரணமான ஒரு மனிதனாக பார்த்தால் நமக்கு பயம் இருக்காது. அவர் மறுரூபமாக்கப்பட்ட போது என்ன நடந்தது? அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. உண்மையான நிஜத்தை கர்த்தர் காட்டுகிறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், மனிதனாக வெளிப்பட்டார். காணக்கூடாத தெய்வம் மனிதனாக வெளிப்பட்டார். எதற்காக? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்கிறபடினாலே நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக மனிதனாய் வெளிப்பட்டார். ஆனால் நம்முடைய தேவன் உண்மையாகவே மகிமையான தெய்வம். ஹல்லேலூயா. நீங்கள் படித்து அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அது நம்முடைய ஆண்டவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அது பரலோக மகிமையை மறுரூபமாக்கி காண்பிக்கிறார். இயேசு தன்னை மறுரூபத்திலே காண்பிக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அதுதான் உண்மையான ரூபம், இயேசுவின் ரூபம். ஆமென், சோத்திரம். இயேசுவின் மகிமை என்பது அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் ஒளியா இருக்கிறார். நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே பத்மு தீவிலே இந்த யோவான் ஆண்டவரோடு தனியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அதே தரிசனத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவருடைய மகிமை என்ன, அவர் பரலோகத்திலே என்ன நிலையில இருக்கிறார் என்பதை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார். யாரெல்லாம் தேவ சமூகத்திலே இருக்கிறார்களோ, நேரத்தை ஒதுக்குறார்களோ, வாஞ்சியாய் அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, தாவீதை போல அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவன் தம்மை ஏதாயிலும் ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவார். மோசே உம்முடைய மகிமை எனக்கு காட்டும் என்று சொன்னபோது ஒரு பகுதியை ஆண்டவர் மோசேக்கு காண்பித்த தேவன் நமக்கும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை காண்பிப்பார். இந்த உலகத்துல பிஸி மக்களோடு சேர்ந்து நம்ம மனதெல்லாம் கெட்டு போயிடும், நம்முடைய பேச்செல்லாம் கெட்டு போயிடும், நம்முடைய நினைவெல்லாம் கெட்டு போயிடும். நேரங்களை ஒதுக்கி தேவனோடு இருக்க இருக்க தேவ சாயல் நமக்குள்ளாக வரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த மகிமையின் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் இயல்பான தெய்வீக மகிமையை ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 காரிய அற்புத அடையாளங்கள் மூலம் தன்னை மறுரூபப்படுத்தி, அல்லேலூயா. நானும் ஒரு முறை அந்த தரிசனத்தை நான் கண்டேன். ஆவியானவரும் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போது மறுரூபமானார். எப்படி மறுரூபமானார்? எந்த ரூபத்தில் மறுரூபமானார்? புறாவின் ரூபத்தில் மறுரூபமானார். என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே மறுரூபமாகி என்னை இந்த புறா வந்து தொட்டது. ஆவியானவர் மறுரூபமாகி வெளிப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மறுரூபத்திலே வெளிப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறியாமல் தேவதூதர்களையும் என்ன பண்ணி இருக்கிறீங்க, உபசரித்து இருக்கிறீங்க. ஆண்டவர் எப்படியும் நமக்கு வெளிப்படுத்தி தம்முடைய மகிமையை நமக்கு காட்டுவார். யாருக்காக?
அவரோடு இருந்து பழகிறவர்களுக்கு, அவரோடு இருந்து பழகிறவர்களுக்கு, அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு, அவருடைய மகிமை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்மை ஏதாவது ஒரு ரூபத்திலே வெளிப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். இது ஒரு மகிமை வெளிப்பாடு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கணும். வெளிப்பாடும் தரிசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக தேவன் தம்முடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துவார் என்று பார்த்து முடிப்போம். அவர் இரண்டாம் வருகையின் மூலம் தேவன் தம்முடைய மகிமை என்ன பண்ணுவார்? இரண்டாம் வருகை. முதல் முறை வந்துட்டு போயிட்டார், மனுஷனா வந்துட்டு போயிட்டார். இரண்டாம் வருகை, ஆமென், சீக்கிரம் வரப்போகிறார். இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரார். இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரார். ஆண்டாமீதிலே இயேசு வந்தால் நீ ஆயத்தமாக இருக்கவே. ஆண்டாமீதிலே இயேசு வந்தால் நீ ஆயத்தமாக இருக்கவே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோடே, நல்ல ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோடே, நல்ல ரட்சிப்பை தந்த இயேசுவையே. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது எப்படி வெளிப்படுவார்? மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார். ஒரு முறை வந்து மனிதனுக்காக தன்னை தாழ்த்தி, எந்த அளவுல ஆமீன் மனுக்குலத்திற்காக தன்னை தாழ்த்த வேண்டுமோ அந்த அளவிலே தன்னை தாழ்த்தி, எந்த அளவிலே துக்கப்பட வேண்டுமோ துக்கப்பட்டு, எந்த அளவிலே பாடு சகிக்க வேண்டுமோ அத்தனை பாடுகளை இயேசு சகித்து விட்டு போய்விட்டார். மரணத்தை கூட ருசி பார்த்தார். பல பாடுகளை மனுக்குலத்திற்காக பட்டார். ஆனால் இயேசு இனி வரும்பொழுது எப்படி வருவார் என்று ஒரு 3 வசனம் மத்தேயு 24:30. மத்தேயு 24:30. வானத்தில் இயேசு வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும், சாதாரணமான மகிமையோடு வெளிப்பட மாட்டார். இப்படிப்பட்டதான் மறுரூப மலையின் அனுபவத்தோடு அல்ல, மிகுந்த மகிமையோடு மேகங்கள் மேல் வருவதை முழு உலகத்தில் உள்ள மக்களும் கண்டு புலம்புவார்கள். அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவன் அவரையே சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவான். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவான். அநேகர் கண்டு, எல்லா கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அவருடைய மகிமையை கண்டு. ஐயோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டாமல் போனோமே, இயேசுவை எங்களால் காண முடியவில்லை என்று ஒரே புலம்பல் பாட்டு இந்த உலகத்திலே பாடுவார்களா, புலம்பிக் கொண்டிருப்பார்கள். மத்தேயு 25:31 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அந்தியும் மகிமை பொருந்தினவராய் எப்படி வருவாரா? சாதாரணமா சும்மா வர மாட்டார், பரிசுத்த தூதர்களோடு. அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேகமீதில் தூதரோடிதோ இதோ, மேசியா கிறிஸ்தேசையா எனது ஆசை நேசையா, வாரார் வாரார் ஜெயத்தை நோக்கியே, வாரார் வாரார்
ஜெயத்தை நோக்கியே மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு வருவார். 1000 லட்சக்கணக்கான தூதர்களோடு சேனைகளோடு இந்த உலகத்தில் அவர் வரும்பொழுது அந்த காட்சி எப்படி இருக்கும்? வரும்பொழுது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் விட்டிருப்பார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் கர்த்தர் தானே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், எப்படி இருக்கும்? ட்ரம்பட்டோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிற காட்சி பாருங்க தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கும்? இறங்கி வருவார். இப்ப நமக்கு ஆசீர்வாதம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இயேசுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அன்பின் கயர்களினாலே ஆண்டவர் இழுக்கும் போது அடிபணிந்து இயேசுவுடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து தங்களை அர்ப்பணித்து இயேசுக்காய் வாழ்ந்தார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு இன்றைக்கு இயேசு வந்தால் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரோடு கூட இருப்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த உலகத்துக்கு அவர் மறுபடியும் வரப்போகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 25:31 பார்க்கும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன பண்ணுவாரா? வானத்தின் ஒரு பகுதியில் இருந்து எல்லா பகுதிகளிலும் கூட்டி சேர்ப்பாரா. தூதர்கள் கூட்டி சேர்ப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு சபைக்கு இல்ல இருக்கிற நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, அழைக்கப்பட்டவர்களா? ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லி முடிச்சுறேன். நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, அழைக்கப்பட்டவர்களா? அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதாவது சபையிலே நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? அந்த நித்திய ராஜ்யத்தை சோதரிக்கும்படியாக அழைத்து இருக்கிறார். அதற்கு தான் இந்த சபையில உபதேசம், பல காரியங்கள், ஜெபங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, பல ஆலோசனைகள். இதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான கூட்டத்திலே நாம் போக வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நாம் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதான கூட்டம் என்று சொன்னால் 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படும். அப்படி அர்த்தம் என்ன? சபையில் இருக்கிற எல்லோரும் போக முடியுமா? முடியும். எப்ப போக முடியும்னா, நம்ம அதற்கு தகுந்த ஆயத்தம் இருந்தா நம்ம போக முடியும். அல்லேலூயா. அப்ப ஆயத்தம் இல்லாத எல்லாரும் என்ன பண்ண முடியாது? ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஹல்லேலூயா. சபை, மணவாட்டி ஆகிய சபை மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிசுத்த மணவாட்டியான சபையாக இருக்குமே ஆனால் அவருடைய சந்நிதியிலே அவரை நாம் சந்திக்க முடியும். கரைதிரையற்ற ஒரு பழுதற்ற ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் செய்வோமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எவ்வளியிலே நடக்க சித்தமாயிருக்கிறாரோ அவ்வளியிலே நாம் நடந்து, நாம் நம்மை அர்ப்பணித்து, நாம் நம்மை தாழ்த்தி அந்த குறுகலான வாசல் வழியாக நாம் செல்வோமே ஆனால் நாமும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்திலே நாம் போவோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் என் குடும்பம், சொல்லுங்க, நான் என் குடும்பம், என் பிள்ளைகள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. நம்முடைய 2ஆம் வருகையிலே நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் கைவிடப்பட்டு போகவே கூடாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுங்க, நான் என் குடும்பம், என் பிள்ளைகள் கைவிடப்பட்டு போக கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜெப நிலையில் எழுந்து நின்று 3 காரியங்கள் ஆண்டவர், எதற்காக ஆண்டவர் தமண்டையிலே நாம் இருக்க விரும்புகிறார்? அவருடைய மகிமை வெளிப்படுத்த.
ஒன்று அற்புத அடையாளத்தின் மூலம் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இரண்டாவதாக மறுரூபமாகி அவர் தன்னை உண்மையான ரூபத்தை நமக்கு காட்டி தம்முடைய மகிமை என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக அவருடைய வருகையிலே உண்மையான ரூபம் வெளிப்படும்.